ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஞான பாரதம் மிஷன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்கீம் மாதிரிப்பட்டது தான். இதை 2025-26 பட்ஜெட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மிஷனுக்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 60 crore 60 கோடி அப்படிங்கிறது ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸோ இதை ஜூன் 9, 2025 நம்ம பிரதமர் தான் தொடங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இந்த மிஷனில் அப்படி என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவோட பரந்த பன்முகைத்தன்மை கொண்ட கையெழுத்து பிரதி இருக்கும் இல்லையா? இப்போ வந்து ஒரு பனை ஓலையாக இருக்கட்டும், இல்லைனா பிர்ச்சுப்பட்டை, காகிதம், துணி, இதுலலாம் அந்த காலத்தில் வந்து எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் 50 கோடி பக்க அரிய ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்குறது தான் வந்து இதோட முக்கிய நோக்கமாக இருக்குது. ஸோ இதில் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா 75 வருஷம் பழமையானதாக இருக்கணும். அதுதான் இதோட மெயின் கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்து இதை யார் பண்ணுறாங்க, யார் இது பண்ணுறாங்கன்னா கலாச்சாரத்துறை அமைச்சகம் தான் இதை பண்ணுறாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணாங்களா அப்படின்னா இதுக்கு ஒரு மிஷன் இருந்துச்சு, நேஷ்னல் மேனுஸ்கிரிப்ட் மிஷன் அப்படிங்கிறது, NMM அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து 2003 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதோட ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் தான் இந்த ஞான பாரதம் மிஷன் அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் பீரியடில் பிரிட்டிஷ் இருக்கும்போதே வந்து இந்த மாதிரி ஓலைச்சுவடிகள் எல்லாம் பாதுகாக்கிறதுல வந்து இந்த வங்காள ஆசிய சங்கம் அப்படிங்கிறது ஒரு முக்கிய பங்காற்றி இருக்கும். ஸோ அது ஜனவரி 15, 1784 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிறவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.